இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் சுயநலத்திற்காகவே ஈரான் மீது போர் என ரஷ்யா குற்றச்சாட்டு. உலக எரிபொருள் சந்தையை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகவும் விமர்சனம். 15 ஆண்டுகளில் இல்லாத அளவு குறைந்த வாக்குகள் அதிகரிப்பு விகிதம். இயல்பை விட குறைந்த அளவிலேயே வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தில் பிரதமரின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் திட்டமிட்ட படப்பிடிப்பு. அரசியல் ஆதாயமே ஒரே நோக்கம் என்று மம்தா பானர்ஜி கடும் தாக்கு. அரசு பங்களாவில் கெஜ்ரிவால் மீண்டும் சொகுசு வசதிகளை செய்ததாக புகார். பாஜக வெளியிட்ட புகைப்படங்கள் போலியானவை என ஆம் ஆத்மி கண்டனம். வணக்கம். வணக்கம். ஈரானின் எண்ணெய் வளத்தை குறிவைத்தே அமெரிக்கா போர் நடத்தி வருவதாக முதன்முறையாக ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் 2 வார கால போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையை விலக்காத வரை அதை திறக்க முடியாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்தது. இந்நிலையில் பல்வேறு நாடுகளின் வளங்களை குறிவைத்து அமெரிக்கா ஆதிக்க கொள்கையை கடைபிடித்து வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் விமர்சித்துள்ளார். சர்வதேச விதிகளுக்கு புறம்பாக எண்ணெய் மற்றும் இயற்கை வளங்களை கபளீகரம் செய்யவே வெனிசுலா, ஈரான் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா களமிறங்கி இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கா தனது சுயநலத்துக்காக மட்டுமே பிற நாடுகளின் தலைவர்களை குறிவைத்து திடீர் புரட்சி, கடத்தல் மற்றும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் விமர்சித்துள்ளார். காலனி ஆதிக்கம் மூலம் பிரிட்டன் பல்வேறு நாடுகளை கட்டுப்படுத்தியதை போன்று அமெரிக்கா எரிபொருள் சந்தையை கைப்பற்றி உலக நாடுகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முயற்சிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் புதிய வெளியுறவு கொள்கை உலக நாடுகளை சட்டம் இல்லாத கற்காலத்தை நோக்கி தள்ளுவதாகவும் செர்ஜி லாவ்ரோவ் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதனிடையே ஈரானுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த தங்களின் சிறப்பு பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப், ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இன்று அல்லது நாளை பாகிஸ்தான் செல்ல உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஈரான் குழு இஸ்லாமாபாத் சென்றடைந்த நிலையில் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்துவதற்காக தாங்கள் வரவில்லை என்று அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ரஷ்யா, ஓமன், பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாகவே இஸ்லாமாபாத் வந்துள்ளதாகவும், எனவே பாகிஸ்தான் தரப்புடன் மட்டுமே பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப் போவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் அதிகரிப்பு விகிதம் வெகுவாக குறைந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவில் வழக்கத்திற்கு மாறாக 85.10% வாக்குகள் பதிவானதால் விவாத பொருளாக மாறியது. ஆனால் தேர்தலுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்த பணியில் சுமார் 74 லட்சம் போலி மற்றும் உயிரிழந்த வாக்காளர்களின் வாக்குகள் நீக்கப்பட்டு புதிய வாக்காளர்கள் சேர்க்கையுடன் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5.73 கோடியாக குறைந்ததே இந்த திடீர் சதவிகித உயர்வுக்கு காரணம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அதே சமயம் வழக்கமாக தேர்தலில் பதிவாகும் கூடுதல் வாக்காளர்கள் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டால் இந்த முறை வாக்குகளின் அதிகரிப்பு குறைவாகவே பதிவாகி உள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். அதாவது வாக்களிக்க வந்தவர்களின் எண்ணிக்கை கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவு வெகுவாக குறைந்திருப்பது அவர்கள் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் மூலம் வெளிவந்துள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் வாக்குப்பதிவு 85% மேல் இருந்தாலும் வாக்குப்பதிவு உயர்வு விகிதம் 5.5 விழுக்காடாக மட்டுமே உள்ளது. ஆனால் கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6.22%, 2016ஆம் ஆண்டு தேர்தலில் 18.5%, 2011ஆம் ஆண்டு 11.4% வாக்குகளின் அதிகரிப்பு விகிதம் பதிவாகியுள்ளது. மொத்தம் பதிவான வாக்குகளை பொறுத்தவரை 2006ஆம் ஆண்டு 48.4 லட்சம் பேரும், 2011 தேர்தலில் 40 லட்சம் பேரும், 2016 தேர்தலில் 63.4 லட்சம் பேரும், 2021 தேர்தலில் 31.1 லட்சம் பேரும் கூடுதலாக வாக்களித்த நிலையில் இந்த தேர்தலில் கூடுதலாக 27 லட்சம் பேர் மட்டுமே வாக்குப்பதிவு செய்துள்ளனர். இதனால் வாக்குப்பதிவு சதவீதம் உயர்ந்தது போல் சித்தரிக்கப்பட்டாலும் இயல்பான வாக்குப்பதிவை விட குறைந்த அளவிலேயே வாக்குகள் பதிவாகியுள்ளது என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. இதனிடையே தமிழ்நாட்டின் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தின் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கான படிவம் 17A சரிபார்ப்பு முடிவடைந்துள்ளதாக அறிவித்துள்ள தேர்தல் ஆணையம் தேர்தலின் போது எந்த வாக்குச்சாவடியிலும் வன்முறையோ முறைகேடோ நடக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.
மேற்கு வங்கத்தில் பிரதமரின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அரசியல் ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்ட திட்டமிட்ட படப்பிடிப்புதான் என்று அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். அம்மாநிலத்தில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி நடந்த தேர்தலில் இதுவரை இல்லாத வகையில் 92.72% வாக்குகள் பதிவாகின. 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நேற்று மேற்கு வங்கம் சென்ற பிரதமர் திரு மோடி ஹூக்ளி நதியில் படகு பயணம் மேற்கொண்டார். பின்னர் ஜாதவ்பூர் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் பிரிவினைவாதிகளுக்கு அடைக்கலம் தருவதாகவும் தேச விரோத மையமாக திகழ்வதாகவும் விமர்சித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள செல்வி மம்தா பானர்ஜி, ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் மத்திய அரசின் NIRF தரவரிசையில் தொடர்ந்து முதன்மையான இடத்தை பிடித்து வருவதாகவும், ஆனால் புகழ்பெற்ற அந்த கல்வி நிலையத்தை பிரதமரே தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஹூக்ளியில் கங்கை ஆற்றில் படகு சவாரி செய்து புகைப்படம் எடுக்கும் மோடியால் டெல்லி யமுனை நதியில் நீராட முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜால்புரி பகுதியில் ஒரு கடையில் திரு மோடி பொருட்கள் வாங்கியதை விமர்சித்துள்ள செல்வி மம்தா, நாட்டின் பிரதமர் தமது பையில் 10 ரூபாய் தாளை வைத்திருக்கிறார் என்பதை நம்ப முடிகிறதா என்று கேட்டதுடன், திரு மோடியின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அரசியல் ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்ட திட்டமிட்ட படப்பிடிப்பு என்று விமர்சித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு குணால் கோஷ், முதல் கட்ட வாக்குப்பதிவில் பாஜகவின் முதுகெலும்பை உடைக்கும் வகையில் மக்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருப்பதாகவும், செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் 4வது முறையாக ஆட்சி அமைப்போம் என்றும் தெரிவித்தார். இதனிடையே கோகட் பகுதியில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், திரிணாமுல் காங்கிரஸ் சிண்டிகேட் அமைத்து ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ரேஷன் பொருட்கள் விநியோக மோசடி வழக்கு தொடர்பாக வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் திரிணாமுல் நிர்வாகிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் புதிதாக குடியேறிய அரசு பங்களாவையும் சொகுசு மாளிகையாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டி பாஜக வெளியிட்ட புகைப்படங்கள் போலியானவை என ஆம் ஆத்மி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சராக இருந்த திரு அரவிந்த் கெஜ்ரிவால் சிவில் லைன்ஸ் பகுதியில் உள்ள அரசு பங்களாவில் 10 ஆண்டுகளாக வசித்தார். அப்போது 52 கோடி ரூபாய் செலவில் தானியங்கி கதவுகள் உள்ளிட்ட சொகுசு வசதிகளுடன் அந்த பங்களாவை புதுப்பித்ததாக புகார் கூறிய பாஜக அவரது வீட்டை கண்ணாடி மாளிகை என்ற பொருளில் ஷீஷ் மஹால் என விமர்சித்தது. இந்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதாகி பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த திரு கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் 2024 அக்டோபர் 4ஆம் தேதி அரசு பங்களாவை காலி செய்துவிட்டு ஃபெரோஸ் ஷா சாலையில் உள்ள வீடு ஒன்றில் குடும்பத்துடன் குடியேறினார். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி லோதி எஸ்டேட்டில் தமக்கு ஒதுக்கப்பட்ட 95ஆம் எண் கொண்ட அரசு பங்களாவுக்கு திரு கெஜ்ரிவால் நேற்று இடம்பெயர்ந்தார். அந்த பங்களாவிலும் அரசு வழங்காத பல்வேறு சொகுசு வசதிகளை திரு கெஜ்ரிவால் தனிப்பட்ட முறையில் செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய டெல்லி பாஜக அமைச்சர் திரு பர்வேஷ் சர்மா அது தொடர்பாக சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை வெளியிட்டார். சொகுசு கழிப்பறை இருக்கைகள், ஆடம்பர மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவற்றிற்காக திரு கெஜ்ரிவால் செலவு செய்துள்ளதாகவும், இது ஷீஷ் மஹால் 2.0 முறைகேடு என்றும் திரு பர்வேஷ் விமர்சித்துள்ளார். பாஜகவின் குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஆம் ஆத்மி மூத்த தலைவர் திரு சஞ்சய் சிங், இவை அனைத்தும் போலி என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பப்படும் பொய் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவினரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் திருமதி அதிஷி, பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, துணைநிலை ஆளுநர் ஆகியோரது வீடுகளை ஊடகத்தினர் பார்வையிட அனுமதிக்க தயாரா என சவால் விடுத்துள்ளார். சென்னையில் ஆட்டோக்களுக்கு LPG எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடங்கியதன் காரணமாக இந்தியா உட்பட உலக நாடுகளில் பெட்ரோலிய எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டது. சென்னையிலும் LPG தட்டுப்பாடு நீடிக்கும் நிலையில் சைதாப்பேட்டை CIT நகரில் செயல்படும் எரிபொருள் விநியோக நிலையத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏராளமான ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு நிரப்பும் சூழல் உருவாகியுள்ளது. கொளுத்தும் வெயிலில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆட்டோவை தள்ளிக்கொண்டே வரவேண்டி இருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். இது இங்கே 84 ரூபாய் 50 பைசா இருக்குது. நாங்கள் எவ்வளோ போட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறோம். இப்போ நான் நின்று வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரமாக நின்றுக்கிறேன். முன்ன மாதிரிலாம் கிடைக்கல கேஸ், இப்போ எங்கேயுமே கேஸ் கிடைக்கல. அங்கங்கே காலி ஆகிடுச்சு. இப்போ இந்த சைதாப்பேட்டை பங்கில் மட்டும் இருக்குது. இங்கே தான் ஓரளவுக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ வந்துட்டு இருக்குது. நான் வேளச்சேரியிலேருந்து வரோம், வந்து ஒரு 1.25 மணி நேரமாக இருந்து தான் போடுறோம். போர் தொடங்குவதற்கு முன்பு 50 ரூபாய்க்கு கிடைத்த LPG தற்போது விலை அதிகரித்து 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறினர். தற்போது பெரும்பாலான பெட்ரோல் நிலையங்களில் LPG கிடைக்காததால் சிரமத்துக்கு ஆளாகி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள்.
வெளிநாட்டினருக்கு H-1B விசாக்கள் வழங்குவதை 3 ஆண்டுகள் நிறுத்தி வைப்பதற்கான மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப பணியாளர்களும் மருத்துவர்களும் H-1B விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றி வருகின்றனர். விசா நடைமுறையில் மாற்றத்துக்கான இந்த மசோதாவில் உரிய தகுதியான அமெரிக்க பணியாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நிறுவனங்கள் சான்றளிக்க வேண்டும், அமெரிக்க தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது, H-1B விசா பெற்றவர்கள் பல வேலைகளை செய்யக்கூடாது என்பன உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அதிபர் டிரம்பின் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எலி கிரேன் மற்றும் 7 சக கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். மத்திய ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் 2 பொதுத்துறை நிறுவனங்கள் உயரதிகாரிகள் மீதான ஊழல் புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரியுள்ளன. வாப்காஸ் எனும் நீர் மற்றும் மின்சக்தி ஆலோசனை மற்றும் சேவைகள் நிறுவனமும் என்பிசிசி எனும் தேசிய கட்டுமான நிறுவனமும் இது தொடர்பாக நேற்று சிபிஐக்கு கடிதங்களை அனுப்பியுள்ளன. என்பிசிசி அந்நிறுவனத்தின் செயல் இயக்குநர் தர்மேந்திர முத்கல் மற்றும் அதிகாரியுடன் லஞ்சம் வாங்குவது தொடர்பாக பேசிய ஆடியோ ஆதாரத்தையும் அளித்துள்ளது. வாப்காஸ் நிறுவனம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வடக்கு கோயல் ஆற்று திட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலம் தலைமை செயல் அலுவலர் RK அகர்வால் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் 2 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அமோகமாக உள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஓய்வெடுப்பதற்காக கொடைக்கானல் செல்லும் வழியில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டபோது கட்டை விரலை உயர்த்தி வெற்றி சின்னத்தை காட்டினார். இன்று முதல் 5 நாட்கள் கொடைக்கானலில் திரு ஸ்டாலின் தங்க உள்ளார். வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுகவினர் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வைக்கப்பட்டுள்ள சீல் முறையாக உள்ளதா என்பதை கட்சி முகவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். அனைத்து சுற்று வாக்கு எண்ணிக்கையும் முடிவடைந்து முடிவை அறிவிக்கப்பட்ட பின்னர்தான் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியிலிருந்து விலகிய அவரது மகள் திருமதி கவிதா இன்று தெலுங்கானா ராஷ்டிரிய சேனா என்ற புது கட்சியை தொடங்கியுள்ளார். பாரத் ராஷ்டிரிய சமிதியின் முன்னாள் MP மற்றும் முன்னாள் MLC-யான அவர் தமது சகோதரரும் செயல் தலைவருமான KD ராமாராவுடன் கருத்து வேறுபாடு காரணமாக 7 மாதங்களுக்கு முன் தந்தையின் கட்சியிலிருந்து விலகினார். ஹைதராபாத்தில் இன்று தமது இல்லத்தில் பூஜை போட்டு புது கட்சியை திருமதி கவிதா தொடங்கினார். தெலுங்கானா போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளின் நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டில் வழக்கமான அளவு வாக்குப்பதிவுதான் நடந்துள்ளது என்றும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் விசிக தலைவர் திரு திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்பட்டதால் தற்போது கூடுதலாக வாக்குப்பதிவு நடந்தது போல தோற்றம் காணப்படுவதாக தெரிவித்தார். ஒவ்வொரு 5 ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் புதிய வாக்காளர்கள் 20 லட்சம் பேர் இணைவது போல இந்த தேர்தலிலும் 20 முதல் 25 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்ந்துள்ளனர் என்றும் திரு திருமாவளவன் கூறினார். MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு நடத்தப்படும் நீட் தேர்வுக்கான தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டை தேர்வர்கள் நாளை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்வுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 2 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 26 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். நுழைவுச் சீட்டை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான NEET.NTA.nic.in என்ற இணையதள முகவரி வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பக்தர்களின் வசதிக்காக கூடுதலாக அரசு பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். இந்த வாட்டி 125 பஸ் வைக்கிறதுக்காக நாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்புக்காக பேரிகேட் வசதிகள் எல்லாமே பண்ண போகிறோம். பார்க்கிங் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 390க்கு அதிகமான அளவில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்கள் தான் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உதகை அருகே மாவனல்லா மசினகுடி நெடுஞ்சாலையில் புலி ஒன்று உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மசினகுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதி வறண்டு காணப்படுவதால் குடிநீர் தேடி வனவிலங்குகள் மசினகுடி ஆற்றுக்கு வருகின்றன. இன்று காலை தண்ணீர் குடிக்க வந்த புலி வாகனங்களை பொருட்படுத்தாமல் கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது. உடனடியாக வாகனங்களை நிறுத்திய வாகன ஓட்டிகள் புலி சாலையை கடந்து செல்லும் வரை அச்சத்துடன் காத்திருந்து பின் புறப்பட்டு சென்றனர். இதேபோல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பகுதியில் ஒய்யாரமாக உலா வந்த சிறுத்தை புலியை வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார்.
கோடை வெயில் சுட்டெரிக்க தொடங்கிய நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான புழல் ஏரியின் நீர்மட்டம் மெல்ல சரிந்து வருகிறது. நீர்வரத்து இல்லாத நிலையில் புழல் ஏரியில் 2063 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. இதில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 180 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,13,600 ரூபாயாகவும் 1 கிராம் 14,200 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 270 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஈரானின் எண்ணெய் வளத்தை குறிவைத்தே அமெரிக்கா போர் நடத்தி வருவதாக முதன்முறையாக ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 15 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் அதிகரிப்பு விகிதம் வெகுவாக குறைந்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் பிரதமரின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அரசியல் ஆதாயத்திற்காக எடுக்கப்பட்ட திட்டமிட்ட படப்பிடிப்புதான் என்று மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். இது ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா.